15/11/1812 மிகவும் அருமையாக ஒரு குழந்தையாக பிறந்தவர்தான் ஜான் பால்மர். இவருடைய தகப்பனார் ஞானப்பிரகாசம். இவருடைய நெருங்கிய உறவினர் தான் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள். இது நடந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள்தான் முதலாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த காரியங்கள் ஞானப்பிரகாசத்திற்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் இந்த மகாராஜன் வேதமாணிக்கத்திடம் போய் இந்த ஞானப்பிரகாசம் அவர்கள், நீ இப்படி அந்நிய தெய்வத்தை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதினால் இன்னும் 8 நாளைக்குள்ளே உனக்கு நான் நல்ல பாடம் புகட்டுவேன் என்று அவரை சாபமிட்டு சென்று விட்டார் இந்த ஞானப்பிரகாசம். 8 நாள் ஆன பின்பும் இந்த மகாராஜன் வேதமாணிக்கத்திற்கு எந்த விதமான தீமையும் நடைபெறவில்லை. உடனே இந்த ஞானப்பிரகாசம் அவர்கள் மறுபடியும் பார்த்து, இன்னும் 30 நாளில் நீ மரித்து விடுவாய் என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். உடனே இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் சொன்னது என்னவென்றால், அப்படியும் நடக்கவில்லை என்றால் நீ என்ன செய்வீர்? நீ சொல்கின்ற இயேசுவே உண்மையான தெய்வம் என்று நான் அறிந்து கொள்வேன், அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொன்னார். அதுபோலவே இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் 30 நாள் ஆன பிறகும் அவருக்கு எந்த விதமான தீமையோ மரணமோ ஏற்படவில்லை. உடனே இந்த தோல்வியை ஒத்துக்கொண்ட இந்த ஞானப்பிரகாசம் தனது பெயரை பால்மர் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய மகனுடைய பெயரை ஜான் பால்மர் என்று மாற்றி ரிங்கல் தொகை அவர்களிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்படி தன்னுடைய பெயரை மாற்றிய இந்த ஜான் பால்மர் கிறிஸ்துவுக்காக அதிகமாக இறைப்பணி செய்தது மட்டுமல்லாமல் அநேக கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை அவர் எழுதியுள்ளார். இவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேலாக இருக்கிறது என்று ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 40க்கும் மேலான பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமான பாடல் தான் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே என்ற பாடல் இன்று வரைக்கும் பிரபலமான ஒரு பாடல். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, அந்த பாடலும் இந்த ஜான் பால்மர் அவர்கள் எழுதிய பாடல் தான். வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை எழுதியவரும் இவர்தான்.